Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. மூக்கு மேல ராஜா கேம்ப் தான் அடிச்சு தள்ளுங்க. நம்ம கிளாசிக் ரோல்ஸ் பாத்துக்கலாம். நீங்க அடிச்சு தள்ளலாம், மில்லர் அடிச்சு தள்ளலாம். ஆனா கட்சியில புசுறு போயிட்டான். என்னடா மில்லரு. ஹோலி சனா டோட்டல் பாடி வெல்னஸ் டாப் டு டோ. Yeah, what a match, Chica. DC கையில இருந்த மேட்ச், ஸ்லிப் ஆன மேட்ச், திருப்பி கையில வந்த மேட்ச், என்ன ஒரு சீசா ஆஃப் அ கேம். GT registering their first win in the IPL. David Miller, why didn't you run that single? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி வருது. He took the match so close. எதுக்கு சீக்கா அந்த சிங்கிள் ஓடல? 1 ball, 2 balls, 2 to win. He hit that shot. மேட்ச் அது டை ஆயிருக்கும். லாஸ்ட் பால் குல்தீப் யாதவ் பேட்ல பட்டி ஓடினா கூட ஏதாவது ஒரு சான்ஸ். ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் the difference between arrogance and confidence. அதுதானே சீக்கா, that fine line. நக்கல் குடிச்சா காலி ஆயிடும். கிரிக்கெட் பட்ட நக்கலே கூட ஸ்டூபிடிட்டி. ஓடினா டை அடிக்க ஒரு சான்ஸ் இருக்குல்ல. யூ ஆர் ட்ரஸ்ட் ரைட். குல்தீப் யாதவ் ஒரு அடிக்க மாட்டான் கூட நம்பிக்கை கிடையாது உனக்கு. It was actually a type of they would have won the match, honestly speaking. And the fifth ball run over, they would have won the match. And then Miller did a rubbish thing. Our overconfident, and actually, about 6 runs, going the match. அது ஆண்டவன் ஒரு தர்கா மச்சான். என்னைக்கு நீ பாத்துருக்க, நீ என்னைக்காவது ஒரு சரி நான் பாத்துக்கிறேன், ரன் ஓட மாட்டேன் அப்படின்னு என்னைக்கெல்லாம் பண்ணிடுறாங்களோ அவங்க அடுத்த பால் அவுட் ஆயிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். பிளேயரா இருக்கட்டும், ஆப்போசிட். இந்த கேஸ்ல குல்தீப் யாதவ் ரன் அவுட் ஆயிட்டான். ஆப்வியஸ்லி மில்லர் பிளேயர் பிரில்லியன்ட் தான். எங்கேயோ ஒருத்தனும் தான் மேட்ச் கையில இருந்த மேட்ச் அவங்களுக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் ஓவர் கையில இருந்த மேட்ச். பிக் பி கூட ஒண்ணுமே இல்ல. ரன் ஷாட் அடிந்தா 4 எனக்கு மேட்ச். அந்த 4னா ஈஸி வின். பிக் பி கூட வின் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஆனா மச்சான், நம்ம கேஆர் ரோல்ஸ் ராய்ஸ் பாத்தீங்களா, கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் லெவல் பேட்டிங் மச்சான். ஆறுதே வேற லெவல். டபிள்யூஎஸ் என்ன வேணா சொல்ல. அடிக்கிறா 6 அப்படின்றா ரபாட 6 அங்க போகுது அப்படின்றா 4 அப்படின்றா சார். கட்டுனா விட்டு தட்டு கட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னடா ராகுல், டேய் ரோல்ஸ் ராய்ஸ் உனக்கு நான் ப்ரே பண்ணியிருந்தேன்டா. எங்கேயோ போற போல சிரிக்கிட்டியடா. என்னடா ராகுல், என் வெண்ணில கேவலம். இன்னைக்கு கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் அவதான் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கிடான்னு பார்த்தா, ஆனா அந்த சைட்ல ரஷீத் கான் உண்மையை சொல்ல ரஷீத் கான் செமையா போல. இப்ப நான் பாருங்க, இன்னைக்கு போட்டு நெருங்கி தள்ளிட்டான். 1 man won the match. பாருங்க 4 overs 17 runs. ஒரு 210 சேஸ்ல அவங்க போலிங் கார்டு பாத்தீங்கன்னா பாருங்க, எனக்கு ஒரே ஒரு பவுண்டரி தான் கொடுத்துருக்கான். 24 deliveries, just 1 boundary. and நீங்க போலிங் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பழந்திருக்காங்க இன்னைக்கு. everybody got hit in India. சிராஜ் பாத்தீங்கன்னா 50, 52. ரபாடா bowled very well actually. ரஷீத் கான் 17. அதுக்கப்புறம் அசோக் சர்மா 45, பிரசித் கிருஷ்ணா 52, வாஷிங்டன் 1 over 11 run. Just 1 bowler won the match for them. Rashid Khan, brilliant. Rashid, outstanding stuff. Yes, Rashid Khan winning the match for them definitely. ஆனா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா again Butler back to his absolute best beast modeல இருந்தார் இன்னைக்கு. and he looked very 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 different. Chica கொஞ்சம் ஸ்டான்ஸ்ல கொஞ்சம் he was standing a little taller technically பாக்கறச்சே. and he waited for the ball a lot more. He waited for the ball a lot more. or through the line, hit through the line a lot. but his balance today was absolutely amazing. and இது ஒரு ominous sign GT க்கு. ஏன்னா பட்லர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தானா for the rest of the tournament their top 3 again will get a lot of runs. ஏன்னா சுப்மன் கில்லு அந்த பக்கம் நல்ல ரன்ஸ் இன்னைக்கு 70. எங்கன்னா அவங்களால திருப்பி they couldn't ஒரு 220 230 அடிச்சிருக்கணும் GT. அங்கேயே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கில்லு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு மிடில். அதுக்கப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டரும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மிஸ்ஸிங். இன்னைக்கு வாஷியோட ஃபர்ஸ்ட் 50 பிரில்லியன்ட் 50. பட்
they're missing that or 250 strike rate or 10 ball 25 or 10 ball 30, somebody to come and do that, that will take that total. இப்போ ஒரு 10 David அடிச்ச மாதிரி in the last 4 overs that is what GT is missing actually on the middle order depthல. ஆனா பட்லர் நீ சொன்ன மாதிரி வியூவர்ஸ் அந்த முகேஷ் குமார போட்டு ஒரு மொத்தினா பாருங்க வியூவர்ஸ் 6-4 இனி எனக்கு நான் பிடிச்சிருக்கு. Back to the old Butler, effortless, tap straight, எல்லாமே ஸ்ட்ரைட். எல்லாம் பார்த்தா எங்க அங்கே பார் இங்கே பார் நேர ஆக்ஷன் தான் போட்டு பட்லர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷஃபிள்லாம் பண்ணாம படிக்க முடியல. When he was still, he was hitting the ball very well. So most important is the viewers still இருங்க. நீ சொன்ன மாதிரி சுப்மன் கில் played very well. அவன் ஒரு ஷீட் as usual, அவனோட ஷீட் ஆங்கர் ரோல் அவன் நின்று ஆடுறது அது யூஷுவல் ரோல் அது சுப்மன் கில். சாய் நல்லா ஆரம்பிச்சான், பட் சாய் கொஞ்சம் அவுட் ஆயிட்டான். பட் சுப்மன் கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹாப்பி இஸ் வாஷிங்டன் சுந்தர். இனி பிரமாதமா ஆஷி. ஆனா he proved that I am a top order batsman. ஆடி காமிக்கிறேன் நான் நம்புறேன். இன்னைக்கு something fantastic. அவனுக்கு crucial knock from வாஷிங்டன் சுந்தர். இல்லனா நீ சொல்றது ரைட். அவங்க பேட்டிங் லைன் ஆக்சுவலா பார்த்தா மிடில் ஆர்டர் சொதபாலஜி நாட் பேட்டிங் லைன் தான் மிடில் ஆர்டர் ஆக்சுவலா. அவங்க உண்மை இல்லை பாரு. சுப்மன் கில்க்கு அப்புறம் பட்லருக்கு அப்புறம் பார்த்தா வாஷிக்கு அப்புறம் கிளென் பிலிப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பருப்பு வேகல ஆக்சுவலா. ராகுல் டிவாட்டியா கொஞ்சம் டைம் எடுப்பான் இன்னைக்குமே. சோ அந்த நீ சொன்ன மாதிரி பிளாஸ்டிங் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு இல்ல ஆக்சுவலா. அவங்களுக்கு அங்கதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஜிடி. டிசிஓ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி வந்தது நடுவுல, கேஎல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாரான்னு. பட் தென் when you look at it, அங்க நிதிஷ் ராணா அவுட் ஆனது the way ரஷித் கான் bowled, you had to actually that time maneuver ரஷித் கான் better. ஏன்னா he was bowling a brilliant spell, back to back wicket. சமீர் ரிஸ்வி first ball எடுத்தான். So overall superb win இங்க. பட் the real talk of the day, Chika, was still about yesterday's Vaibhav Suryavanshi. We'll come to that. Hitting Bumrah for 6 and 2 6 first overல. அதுக்கு முன்னாடி இல்ல கமிங் டு வைபவ் சூரியவன்ஷி இது முடிச்சலாம். எதுக்கு அந்த நிதிஷ் ராணா ஆடுறாங்க? அவன் ஆக்சுவலா நம்ம 3 அபிஷேக் குரல் தான் வந்துடணும். ஆக்சுவலா நிதிஷ் ராணா தான் ரொம்ப நாள் ஆச்சு. நிதிஷ் ராணா ஆச்சு. எதுக்கு நிதிஷ் ராணா கண்டிப்பா பண்ண? அபிஷேக் குரல் பேர் நம்பர் 3 வேற யாரும் அடிக்க அவங்கதான். அவங்க கொஞ்சம் டப்பு அடிப்பாங்க குவிக் ஃபயரா. நிதிஷ் ராணா கொஞ்சம் தடவறான் வேஸ்ட். அங்க தப்பு பண்றாங்க அவங்க. டெல்லி தப்பு பண்றாங்க காம்பினேஷன்ல. ப்ராப்ளம் மாத்தலாம் அவங்களுக்கு. they have options there, so வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருங்க நீ இவன் ஆடிட்டு இருக்க முடியாது. அவன் பேர் என்ன? கருண் நாயர். லாஸ்ட் இயர் எம்ஐ ஓட ஒரு திருப்பினா ஒரு அது ஆதி காலத்து அடிச்ச மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் ஆடினாண்டா. அதுக்கப்புறம் ஆடினா ஒரு 6 மேட்ச் ஆடினா அடிக்கவே ஒண்ணும் கருண். பட் ஆனா என்ன பிடிச்சுனா நம்ம கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் பேக் டு ஃபார்ம். ஐயோ டேஸ் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ரால் பேக் டு ஃபார்ம். கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் பேக் டு ஃபார்ம்னா என்ன புரியலையே. ஆமாண்டா இது மாதிரி அவன் அபத்தமா ஏதாவது மில்லர் என்ன பண்ண சொல்ற? மில்லர் பிரமாதமா ஆடினா ஒரு அபத்தமா ஓடாம இருப்பானா? அதுக்கு கையா இருக்கும் ஒரு சான்ஸ். சூப்பர் ஓவரா இருந்துக்கலாம் ஒரு சான்ஸ். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிரலாம். ஆமா குல்தீப் தான் அடிச்சுக்கலாமே. ஃபார் ஆல் யூ நோ குல்தீப் ஒரு ரன் கூட அடிக்க மாட்டான். அந்த நம்பிக்கை இருக்கணும். தப்பு பண்ணா அவ்வளவு பிரமாதமா ஆடி பாரு. ஆல் சிக்ஸஸ் பிரில்லியன்ட் நாக். எவ்ரிதிங் இஸ் கான் வேஸ்ட். தட்ஸ் வாட் ஐ டன். அதுதான் டிவர்ஸ் இதுல பாருங்க 41 of 20 சூப்பர் நாக். பட் இட் went a waste. He knew he made a mistake. Everybody knew he made a mistake. Blunder. Yeah. But yeah, let's come to the real talk of the week and talk of the IPL so far. Vaibhav Suryavanshi, 15-year-old boy, first time against Jasprit Bumrah, first ball, உட்டாயா ஒன்னு 6, திருப்பி ஒரு 4வது பால் உட்டாயா ஒன்னு ஒரு 6. பெஸ்ட் போலர் எவரா? கிரேட்டஸ்ட் போலர் ஆஃப் ஆல் டைமா? ஏடாத பயம் ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்னும் கிடையாது. தட் is a sign and a mark of not only a genius and a prodigy, but this boy is beyond special. Chika, அதுதான் Chika நான் சொல்ல முடியும். அந்த நமன் அவார்ட்ஸ்ல இந்த வருஷம் அவார்ட்ஸ்ல அவனை கேட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டான். இவன் ஹர்ஷா போகல ஒரு கேள்வி கேட்டான். What is it? I mean, if you want, you're going to be, you're not played I mean, Bumrah yet. If you play Bumrah, what would be your thought now? No sir, I'd like to hit him for the first ball for 6 nanda. My dream is என்ன உன் ட்ரீம் என்ன? My dream is first to hit Bumrah first ball face பண்ணி 6 அடிக்கணும்டா. அப்ப பண்ணி காமிறான்டா. அந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்றதாண்டா அது. அது பாரு, go to the Instagram போய் பாரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன். நம்ம அவார்ட்ஸ். I'm talking about BCCI. எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் இப்படியா பேசினா அவன் ஜாலியா சிரிக்கிறான். அவன் ஆனஸ்டே சொல்றான் ஃபர்ஸ்ட் பால் எனக்கு வந்து Bumrah 6 அடிக்கணும், அதான் என்னோட ட்ரீம்ன்றான். சரி வேற என்ன ட்ரீம்? வாட் இஸ் யுவர் பிகர் ட்ரீம் கேட்டா எனக்கு வந்து கிறிஸ் கெயிலோட 175 அடிக்கணுமா, நாட் அவுட். அது அடிச்சான கிறிஸ் கெயில் அடிச்சான பூனாவோட ஒரு அடி.
அந்த ரெக்கார்ட் அடிக்கணுமா அவனுக்கு? அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட். நீ சொல்ல ஃபர்ஸ்ட் பால் அப்படின்ற நேரம் பால் லாங்கா 6 போகுது, அப்படி ஷார்ட்டா போல புல் பண்றான் 6 அடிக்கிறான். என்னடா இது? அமேசிங். சரியா, செம்ம தெளிவான. ஒன் இஸ் யூனிட் கட்ஸ், நம்பர் 2 இஸ் யூனிட் காம்னஸ், நம்பர் 3 அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரல. அந்த ஷார்ட் அடிக்கிறது எல்லாரும் பூம்ரானா சரி தழுவி ஆடுவாங்க, ஒரு அவுட் ஆகும். Beyond all this, நீங்க number 1, number 2, இந்த number 3 எல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி there is one thing going above and beyond all this, and that is sheer talent and prodigy, Chika. அது வந்து the last time we are talking about the likes of Hardik Pandya, Surya Kumar Yadav, Rohit Sharma, they are going to Suryavanshi and they are bowing down to him, Chika. நீங்க பாருங்க Chika, அந்த வீடியோஸ் எல்லாம். The last time something like this happened was when Sachin Tendulkar was 18 years old. Not even 16. And the 100 after England, Australia, and the 100 achapro, everybody went, see. And this boy has not even played international cricket as yet. And the hype varudhu Chika in the payanaga already. People are starting to... everybody just wants to switch on the TV to watch Vaibhav Suryavanshi bat. நான் டிராவல் எல்லாம் பண்ணி டயர்டா இருக்கேன். வந்து அப்பா நம்ம வைபவ் சூரியவன்ஷி நாக்கு பாக்கணும் பாருங்க. டாஸ் பண்ணி பேட்டிங்கா அவரே குஷி. அவுட் ஆனா ஐயோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டா அதிகமா வந்த என்ன மாதிரி ஆடுறான் அந்த பையன். எஃபர்ட்லெஸ் ஆடுறான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆடுறான்ல. அவன் கூலா சொல்றான் ஸ்டேஜ்ல. எங்க பார்த்தா எங்கேயோ அடிக்கிறான். அதுவும் அவுட் ஆனது கூட பார்த்தா 6 போக வேண்டிய பால் தான். இவர் நம்ம யாரு நம்மளோட மிஸ்டர் லார்ட் அனாலிசிஸ் பார்த்தா கீழ்ச்சி கொடுத்துறாங்க போட்டு அடிச்சாங்க Chika. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் என்ன Chika பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு Vaibhav Suryavanshi is, and as much as a prodigy is, அந்த பக்கம் ஒரு ஆல் 3 ஃபார்மேட் பிளேயர் நான் தான் யானு சீரியஸா எல்லா மேட்சும் காமிக்கிறான். அந்த ஜெய்ஸ்வால் அவன் வேற லெவல் ஆடிட்டு அவனும் இதான். இந்த 2 பசங்க ஆனாங்கன்னா ஜாலியா கிரிக்கெட் பாக்குறதுக்கு பாடி டிவி ஆன் பண்ண போல இருக்கு. ஐ டோன்ட் திங்க் லாஸ்ட் 6 மேட்ச் எல்லாரும் ஆசையா பாட்டு பாக்குற இப்பெல்லாம் தான் நினைக்கிறேன். இந்த வைபவ் சூரியவன்ஷின்னு பாக்குறாங்க எல்லாரும் போட்டு. பவுண்டரிஸ் 6 பவுண்டரி 6 2 பேர் ஆடினாங்கன்னா போட்டு. அண்ட் திஸ் பாய் ஜெய்ஸ்வால் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். And the point I like was Vaibhav Suryavanshi confidence பாடுறா. அவன் பாவம் ஒரு இன்னசென்ட்டா சொல்றான். ஒரு ஷோல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, சிரிக்கிறாங்க எல்லாரும். சிரிச்சாங்க. ராகுல் டிராவிடே சிரிச்சிட்டு இருக்கான். அவனு போய் அவர் ராகுல் டிராவிட் போட்டு அவன்கிட்ட போய் ஏதோ சொன்னான் தெரியுமா? அது பாட்டியா சஞ்சீவ் சாம்சன் ஜோக் கேள்விப்பட்டியா? அவன் போய் சொன்னானாமே ரொம்ப சின்ன பையன், அவன்கிட்ட போய் ஏதாவது பேசணும், ஏதாவது போய் பேசு அப்படின்னா அவன் சொன்னா கே கरेगा मैच पहला बॉल तो उठेगा அப்படினா நான் போட்டு அடிப்பான். ஃபர்ஸ்ட் பால் போட்டா உட்டானே. ஃபர்ஸ்ட் பால் சார்துல் தாக்கூர் திருப்பியும் ஃபர்ஸ்ட் பால் ஐபிஎல் 6, ஃபர்ஸ்ட் பால் ஷாருல் தாக்கூர் நேத்துக்கு 6, இங்க ஃபர்ஸ்ட் பால் பூம்ரா 6. யப்பா நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் காட்ஸ் கிவன் சைல்டு வேணாம். அந்த வைபவ் சூரியவன்ஷி நீ பார்த்தனா எல்லாரும் 15 வயசுல நம்ம என்னடா பண்ணிருந்தோம்னு யோசிக்கிறேன். நானும் 15 ஸ்டேட் ஸ்கூல்ஸ் ஆடினேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸ்கூல் ஃபைனல் படிச்சிருந்தேன், ஸ்கூல் படிச்சிருந்தேன். 15 நீ என்ன பண்ணிருந்த 15 வயசுல நீ அண்டர் 16 ஆடி இருந்திருப்ப. இவன் என்னன்னா எல்லாம் ரோஹித் சர்மா கேட்கறான் 15 வயசுல அவன் எப்படி ஆனா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாமே 15 வயசு யோசிப்பா. அதான் சூரியகுமார் யாதவுக்கும் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா எல்லாம் பண்றாங்க. அவன் ஹர்திக் பாண்டியா மீன் பூம்ரா ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னையாட உலகம் முழுக்க எல்லாரும் பூம்ரா போலிங் போட்டு அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடிட்டு ஒரு ஓவர் கொடுத்துட்டு போலாம், அப்புறம் அடிக்கான்னு பாக்க. இந்த பையன் கவலையா ஃபர்ஸ்ட் பால் 6, 3வது பால் 6, ஷார்ட்டா போற 6, குள்ளிக்கிட்டு போற 6. அப்படி ஆடுறான், எஃபர்ட்லெஸ் ஆடுறான். ஆல் ஐ கேன் சே வைபவ் சூரியவன்ஷி, God bless you. You are a God given child. God bless you. மேல கண்ணு போடக்கூடாது. God be with you always, Suryavanshi. What a player, what a prodigy, Chika. 15 வயசு என்ன ஆனாலும். But yes, even though Jaiswal's innings was the best innings of the day, the headlines was this boy hitting Bumrah on the first over la 2 6. But yeah, RR showing and or statement victory, Chika, nailing it down that in the season their smart trades has helped them balance their team really well. Riyan Parag super captain பண்றான் Chika, and that boy is captaining the team really well. Give credit. Come on. Okay. சும்மா தூக்கி விடாத ரியான் பராக். இந்த 2 பசங்க அடிக்கதான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற ரியான் பராக் கேப்டன் என்ன சம்பந்தம் இருக்கு?
என்ன சீக்கா லாஸ்ட் மேட்ச் எல்லாம் எப்படி அந்த லாஸ்ட் ஒரு துஷார் தேஷ்பாண்டே கொடுத்து எப்படி வின் பண்ணி என்ன சீக்கா இதே ஒரு தோனி இருந்திருந்தாருன்னா அந்த மாதிரி துஷார் தேஷ்பாண்டே தோனியோட பாரு அந்த பேக்கிங் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ பேட் சீக்கா, யூ ஆர் அன்பிலீவபிளி பேட் சீக்கா, யூ ஆர் 3 மேட்ச் பயஸ்ட்னு சொல்லு, அப்படி வேணா சொல்லு. பட் ஆனா லுக்கிங் லைக் குட் டீம். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் நல்லா பண்றான். அந்த சந்தீப் சர்மா பாம்பு விக்கெட் எடுத்துறான், ஏதோ போறான், செம்மையா ஃபீல்டிங் போறான், எல்லாம் பண்ணிருக்கான். they have the most complete team ன்னு நான் சொல்லுவேன் சீகா இப்போதைக்கு, along with RCB when Hazelwood comes back. Yeah, why what is this? I'm saying 3 matches ஆயிருக்கு. Let's wait for other teams. Everybody is trying to find the combination right. But Mumbai Indians இந்த காம்பினேஷன் வச்சு வேலையே ஆகாது, தப்பு பண்றாங்க அவங்க. ஏன் வில் ஜாக்ஸ் இன்னும் வரல போல இருக்கு, இன்னும் வில் ஜாக்ஸ் வரணும், அவங்க காம்பினேஷன் டோட்டலா கரெக்ட் பண்ணும். இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சுலாம் போனா போட்டு என்னன்னா பூமரா வச்சு நியூ பால் போலிங் போடணும்டா. பூமரா வச்சு நம்ம 3 எல்லாம் போட்டு நம்ம 4 பால் போட்டு நம்ம போல்ட் நியூ பூமரா வச்சு நியூ பால் அவங்க 2 பேரும் போலிங் போடாம ஒண்ணுதான் இந்த தீபக் சர் எல்லாம் வந்து பொங்கே வேகல சீக்கா, அந்த பழைய போல்ட் கிடையாது சீக்கா, நிஜமாவே சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து நீங்க ஓவரா தூக்கி விட்டுன்னு இருக்கீங்க. எனக்கு என்னமோ மும்பையோட போலிங் அட்டாக் பாக்குறச்சு செம கொஸ்டின் மார்க் வருது. ட்ரெண்ட் போல்ட் இஸ் நாட் த சேம் ட்ரெண்ட் போல்ட். ஒரே போலர் வச்சு ஆடின்னு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். மிச்சல் சாண்ட்னர் வந்தனா that will bolster their bowling. மிச்சல் சாண்ட்னர் வில் ஜாக்ஸ் வந்தாரணும், அவங்க இல்லன்னா பாருங்க பும்ராவே 3 மேட்சா விக்கெட் எடுக்கல. பும்ரா ஆனா 4 overs 21 அது சூப்பரா போட்டார் அந்த மேட்ச். ஈவன் தி கேகேஆர் விக்கெட் எடுக்கலாம், விக்கெட் ரன் கொடுக்காத வேற விஷயம், விக்கெட் எடுக்கலனா ப்ராப்ளம். பிகாஸ் அதுதான் நான் சொல்ல வரேன், மும்பையோட bowling attack is not a very strong bowling attack. RR has a better bowling attack, RCB has a better bowling attack, இது நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் has a better bowling attack. எங்க சீக்கா மும்பைக்கு நீங்க பும்ரா வெளில எடுத்தீங்கன்னா யார் சீக்கா நீங்க ஃபியர் பண்ற மாதிரி இருக்கு? போல்ட் எல்லாம் பழைய போல்ட் கிடையாது சீக்கா, 125ல போட்டுறாங்க. ராகுல் சேர ஒருத்தர் ஆட முடியல, 2 பேர் 11 ஆனா பொளந்துவான் அவனை போட்டு. 2 பேரும் 11 ஆடவே கூடாது. அதுதான் சீக்கா வெளில வருது யாரு, அவங்களுக்கு வந்து அந்த மயங்க் மார்க்கண்டே தான் இருக்கான், அவனும் அடி வாங்குறான். அஸ்வினி குமார் லாஸ்ட் இயர் ஆடினா, இந்த வருஷம் அவன் வந்து நல்லா போலிங் போட்டானா அவனை தான் எடுத்துட்டு வரணும். போல்ட் ஆக்சுவலி டசன்ட் ஃபிட் இன் சீக்கா ரைட் நோ பிகாஸ் போல்ட் இஸ் கெட்டிங் பேக். மேபி யூ ஆர் ரைட். அது வில் ஜாக்ஸ் எடுத்துனா சாண்டர் வந்தா அவங்களுக்கு ஒரே சான்ஸ். வில் ஜாக்ஸ் லெவல்ல ஆடி அப்பதான் அந்த பேல் ஷெரஃப்ன்றது போட்டா வேலைக்கே ஆகாது. லெட் மீ பி வெரி கிளியர். 5 பால்ல 25 ரன் அடிச்சான் அந்த பையன், என்ன வேலைக்கு ஆகாதுன்றீங்க? 5 பால் 25 அடிச்சா என்ன அணினா அணி வேணா கெடிமே பாயிண்ட். அந்த ஒரு you need a guy who can do bigger things அணி. That point I'm trying to say. What more do you need than 5 balls 25? Ani, I don't know how to explain it to you. Okay, 8 balls 25 Chika. Sorry Chika. What more can a guy do at that position? Ani, I'm not saying no Ani, but the point is the batting on top order அடிச்சான உங்களுக்கு ரோஹித் சர்மா அது எல்லாமே வந்து ரிகட். அது என்ன அங்கதான் வில் ஜாக்ஸ் மிஸ்ஸிங் அங்க 100% வில் ஜாக்ஸ். போன வருஷம் ஆல்சோ அந்த வில் ஜாக்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. Ani, let's be very honest with you. வில் ஜாக்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீ சொன்ன மாதிரி போல்ட் வந்து நட்டு போல்ட் கட்டிட்டாங்க, அந்த பால் ஸ்விங்ல வருது. பாயிண்டே எனக்கு புரியல. ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் வேலைக்கு ஆகாதுன்னு நீங்க எந்த பொசிஷன்ல வேலைக்கு ஆகாது? as in ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் வேலைக்கு ஆகாதுன்னா 8 balls 25 அடிக்கிறான். அவனுக்கு பவர் பேட்டிங். நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா திலக் வர்மா வந்து 1.5 years அடிக்கல மும்பை இந்தியன்ஸுக்கு. அதுதான் அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம். First address the correct problem. Sharfin Rutherford is batting at a different league and a different level. 8 balls 25 World Cup lu puchu polagaraama. Rutherford is actually a big weapon for them. They are not using him properly. Number 4 la aada vekanum Sharfin Rutherford. Avana poi vandu number 7 number 8 la aada vekkringa. Avan indha match number 4 aada vechadana maybe he could have got the game a little more closer. Na Will Jacks will come in for Trent Bolt. Na abdi yosipana. Will Jacks will come in for Trent Bolt. I'll still play Sharfin Rutherford. Santner for Gazenford. Santner for Gazenford. Na Sharfin Rutherford unna aaduvena. Okay, நீ அப்படி சொல்ற. Let's wait and see what they do. That's I mean that the combination is not yet பக்கா. வாடா சூரியவன்சி. சூரிய பகவான் தான் அவனுக்கு வெளியே இருக்காரு. அப்படியே ஆடுறாங்கண்ணா. சூரிய பகவான் அப்படியே இருக்கட்டும், கூடியே இருக்கட்டும் கண்ணா. வேற எதுவும் சொல்ல மாட்டேன் நான். அவ்வளவுதான். ஆனா Classy Rolls Royce, all dear viewers, என்னமான சொல்லுங்க dear viewers. இந்த T20 IPL அவன மாதிரி கிளாசிக் வர ஜெயஸ்வால் அந்த அடி அடிக்கிறான், அவனை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டீங்க ஷோல. இது அநியாயமா இருக்கு. ஜெயஸ்வால் அடிச்சா நாக்கு எங்க நாக்கு. நான் ஜெயஸ்வால் பத்தி
ஜெய்ஸ்வால் ஆல் 3 ஃபார்மேட் பிளேயர் இல்லன்னு சொல்லடா. எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் அதான் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், ரோல்ஸ் ராய்ஸ் தான் ரோல்ஸ் ராய்ஸ் தான். அது நீங்க ரொம்ப ஒத்துக்கிட்டே பிடிக்கும்னா ஆகணும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கான் ஜெய்ஸ்வால். ஒரு பக்கத்துல கூட இல்ல யாரும். அந்த மாதிரி பேட்டிங் ஆடி இருந்தான் நேத்திக்கு அவன். இந்த போடா ஆனா சிக்ஸ், அதுவும் இந்த சொன்னேன், போடா சிக்ஸ் அப்படின்னு. வேற லெவல் பேட்டிங் ஆடினான். இன் ஆல் ஃபேர்னஸ் யூ ஹேவ் டு கிவ் இட் டு திஸ் பாய் ஜெய்ஸ்வால். பாவம், இவனுக்கு வந்து எல்லா லெவல்லையும் செஞ்சுரி இருக்கு. T20ல செஞ்சுரி வச்சிருக்கான், ஒன் டேஸ்ல செஞ்சுரி வச்சிருக்கான், டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி வச்சிருக்கான், டெஸ்ட் மேட்ச்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிறான். இந்த பையனுக்கு வந்து பாவம் பிரேக் த்ரூ கிடைக்காம இப்படி வேலைக்கு பார்த்துட்டு இருக்கான். அடிச்சே வருவான் பாரு. வெல் ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி நீ கவலைப்படாதடா, நீ வந்துடுவடா, திருப்பி டீமுக்கு வந்துடுவடா, நீ கவலைப்படாதடா. Yeah, the latest bit of news lastல வந்து என்னன்னா CSK are expecting Dewal Brewers and MS Dhoni to come back April 11th game. They need Super. them desperately. 3 out of 3. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க ப்ரொடியூசர். எந்தன டீம்ஸ்லாம் 3 மேட்சஸ் ஆடிட்டாங்க ஒரு தடவை பார்த்துடலாம். யா, சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் 3 out of 3. கோல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது, ஏன்னா அந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் அவங்க நாட் லுக்கிங் ரியலி குட். தே ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் புவர்லி. சீக்கா, ஐ டோன்ட் சி எம்ஐ குவாலிஃபைங் திஸ் இயர் சீக்கா. நான் இப்போ ஒரு ஓப்பனா ஒரு பிக் it might be a big prediction, but I don't know. I see some teams which are stronger than MI. அவங்களோட bowling-ஓட RR, DC, இன்னைக்கு DC கையில இருந்த மேட்ச் அவங்க தான் விட்டாங்க. பட் DC I think will qualify. RCB will be another team. இந்த லாஸ்ட் பிளேஸ் டீமுக்கு வந்து it is going to be a tight fight ன்னு எனக்கு தோணுது. நிறைய டீம்ஸ் கண்டென்ஷன்ல வருவாங்கன்னு தோணுது. பஞ்சாப் ஊட்டியடா, பஞ்சாப் நல்லா பஞ்சாப். சோ எனக்கு என்னமோ மும்பையோட bowling attack நீங்க எடுத்து பாருங்க சீக்கா. அக்ராஸ் பும்ரா நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா they do not have a strong bowling attack Chika. They need Santner and Will Jacks. அப்போதான் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அவங்க bowling-க்கு. அது இல்லனா they are struggling. Bolt is not the same bowler. ஷார்துல் தாக்கூர் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் 45 ரன் கொடுக்க போறாரு 3 ஓவர்ல. தீபக் சாஹர் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் அவனும் 45 ரன் கொடுக்க போறான் 3 ஓவர்ல. அவங்க அஸ்வினி குமார் ஆடி அவன் அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனா கிரேட். பட் எனக்கு என்னமோ எம்ஐ இந்த சீசன் லாஸ்ட்ல they might miss out because of their bowling ன்னு தோணுது. அவங்க bowling நீ சொன்ன மாதிரி not very convinced unless they get the bowling பக்கா in order. I mean, that's one thing. நீ சொன்ன மாதிரி Tilak Verma also has to fire for them. That's very, very important for them. So let's wait and see. 3 games தான் ஆயிருக்கு. எல்லாரும் the corrections பண்ணுவாங்க 3 கேம்ல. I hope that Mumbai Indians make the correction, because overall when we preview, I mean, IPL analysis, everybody realized that Mumbai Indians are on paper the strongest side. But as usual, stutter பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. I hope they get out of the stutter and they start performing well. Because if they start performing well, it's more interesting. அது மும்பை சிஎஸ்கே எல்லாம் வந்தாதான் IPL இன்ட்ரெஸ்டே இருக்கும். You keep saying the same thing every year. CSK மும்பை வந்தாதான் IPL இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். CSK மும்பை நான் தான் சொல்லுவேன். ஏன் IPL பாக்குறேன், நான் பாக்குறேன் பாப்பா. You have to see when you look around the IPL right now, there are other teams that are playing way better cricket. Well contest, Ani. Let me be very frank. 6 teams are going to contest for top. Interesting-ஆ இருந்தது சீக்கா. யாரா இல்லன்னா நீ நிறைய டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க டாப் 4க்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு பீ ஈஸி. நீ இப்ப யாருமே டாப் 4ல சொல்லவே முடியாது. நீ பாயிண்ட்ஸ் டேபிள் இப்ப வச்சு சொல்லாத. நீ மேட்ச் மாறிட்டே இருக்கும். அது அப்படி மொமெண்டம் இப்படி போகும். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் மெட்ராஸ் சென்னை ஆட போறாங்க 11th அன்னைக்கு. டிசி வர்சஸ் சென்னை. நீயே சொல்ற பிரேவிஸ் வந்துடுவான் உள்ள டீம். பிரேவிஸ் ஷூரா ஆட போறான், நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவான். தோனி வந்துட்டானா சடன்லி பார்த்தா சிஎஸ்கே ஒரு ஆரா வரும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உள்ள. டிஃபரெண்ட் எனர்ஜி ஆடுவாங்க சிஎஸ்கே. So suddenly CSK can also upset Delhi. I'm just giving an example. So இந்த மாதிரி things cannot start happening. For example, நாளைக்கு மேட்ச் எடுத்துக்கோயேன். So நாளைக்கு KKR LSD, அது ஒரு crucial match. KKR வின் பண்ணிட்டேனும், LSD ஒரு மேட்ச் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மேட்ச் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு KKR எப்படி பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம we also think KKR also ஒரு மாதிரி கண்டென்ஷன் இருப்பாங்கன்னு நினைச்சோம். So it's the season itself. Now it looks like bowling attack which nobody thought KKR will win. இந்த bowling வச்சு சான்ஸே கிடையாது. இதேதான் லாஸ்ட் இயர் இருந்தது. இதேதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆஃப்டர் 3 games இதே மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் இயர். பாட்டம் 3 teams 13 IPL டிராபிஸ். திருப்பி போடுங்க ப்ரொடியூசர், அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல போடுங்க. அது பாத்தீங்களா இல்லையா? 5 3 5 13 IPL டிராபிஸ் பாட்டம்.
The tides have I turned always believe around that. in the IPL, Chica. No, The no, tides have good turned thing is around. this IPL is going to be very interesting, Ani. It's going to be well fought IPL. For example, LSG's KKR match நாளைக்கு ஆடுறாங்க அது. It's going to be crucial for both teams. Suppose LSG சடனா வின் பண்ணா நாளைக்கு ஒரு பேச்சு சொல்றேன். வின் பண்ணா வச்சுக்கோ. LSG will think, oh, எனக்கான சான்ஸ் இல்லையான்னு நினைப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அவங்களும் சடனா நல்லா அவங்க bowling bowling attack, Chica. அது அவங்க bowling கரெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அது பிரின்ஸ் யாதவ், ராட்டி, கீடி போட்டு நல்லா bowling வச்சிருக்காங்க அவங்க. அவங்க இந்த மணிமாறன் சித்தார்த்தா போட்டு now they started correcting the bowling suddenly and Pant is back to form. So அவங்க பேட்டிங் டாப் 6ல ஒரு மாதிரி இருக்கு அவங்க. ஒரு டேஞ்சரஸ் பேட்டிங் அவங்களுக்கு. So LSG will think, no, எங்களுக்கு என்ன பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சடன்லி ஒரு டார்க் ஹார்ஸ் LSG கூட டாப் 4ல வர மாதிரி இருக்கு. நாளை மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா இப்படிதான் போகுது இந்த சீசன். மேட்ச் அப்படி மொமெண்டம் இப்படி போகுது பாருங்க. CSK win பண்ணுவாங்களா இல்லையா ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்? எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஒரு மேட்சாவது வின் பண்ணுங்கடா டே ப்ளீஸ்ரா அப்படின்னு. கவலைப்படாத டிசி பார் அடுத்த மேட்ச் வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த டிசி கொஞ்சம் போலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இவன் தேவை வெரி பேலன்ஸ் போலிங் அட்டாக். இந்த முகேஷ் போட்டு அடிச்சுடுறாங்க நானா போட்டு. எல்லா மேட்சும் முகேஷ் குமார் பவர் பிளேல விக்கெட், Chica. எல்லா மேட்சும் விக்கெட். நீங்க என்ன அந்த 3வது ஓவர் அடி வாங்குறான். But he picks up so many big wickets up front and DC's bowling attack is very strong, Chica. என்ன Chica? அடி வாங்கினாங்க நீங்க மறக்காத அணி. அவங்க செம அடி வாங்கினாங்க நீங்க. 210 தான் கொடுத்தாங்க அங்க. அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிருக்கணும் திருப்பியும். அவங்க சொதப்பிட்டாங்க. They actually restricted GT to 210 after the way Butler batted. DC நீ சொல்லாம டீசெண்டா கொண்டு வந்தாங்க மேட்ச். They brought back the game pretty well. What should have been a 225 total, they brought it back well. But then next match is DC vs CSK. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்னையில அது. We'll talk about the preview அதுக்கப்புறம். பட் நாளைக்கு மேட்ச் சென்னை LSG KKR. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எல்எஸ்ஜி கேகேஆர் லாஸ்ட் மேட்சே வந்து அந்த மழை இருக்கிற மேட்ச்ல போய் டாஸை வின் பண்ணி பேட்டிங்ன்றாங்க. என்னையா அஜிங்கிய ரஹானே, அபிஷேக் நாயர் என்னையா டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க? ஐயோ காமெடி பண்ணின்னு இருக்காங்க அவங்க கேகேஆர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ டோன்ட் நோ Chica. ஐ திங்க் எல்எஸ்ஜி வில் வின் இட் Chica. தேர் டூ ஸ்ட்ராங். கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி கூட ஃபார்ம்ல இல்ல. அவர் லாஸ்ட் மேட்சே வந்து இன்ஜர்ட் அப்படின்னாங்க ஆர் டிராப்டா. அது நோ கிளாரிஃபிகேஷன் ஆக்சுவலி ஆன் தட். சுனில் நரேன் வாஸ் அன்வெல், அதனால ரவுமன் பவல் ஆடினாரு. பட் சுனில் நரேன் மைட் கம் பேக் ஃபிட். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் ஓவரால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி வில் வின்னு எனக்கு தோணுது. Unless and otherwise Finn Allen comes up with one brilliant century, which he can. ஆனா இப்ப கேமரன் கிரீன் bowling போட போறேன்னு ஒத்துட்டு இருக்காங்களா அவங்க. பேஸ்டிபி ஜேடி ஒத்துறாங்க. என்னமோ வந்து மால்கம் மார்ஷல் வந்து bowling போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா இல்லையா கேமரன் கிரீனுக்கு? அது சரிதா. அவனு ஒரு பேந்தா போலர் தான். செம பேந்தா போலர். அவன் வந்து போட இன்னொரு பேந்தா போலர்லாம் சொல்ல மாட்டான். அவ்வளோ பெரிய ஒரு டீம் பயப்படுற மாதிரி ஒரு போலர்லாம் கிடையாது அவன். இல்ல வாகா கொடுப்பான். அடிக்கிறதுக்கும் கொடுப்பான் வாகா. நல்ல போலர் அடிக்கலாம் அவனை போட்டு. ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டு நல்லா டிங்கி டங்கடி. ஏன்னா நம்ம குதிரை நிக்லஸ் பூர்ண நட்சத்திரம் நாளைக்கு அட்ரா டே பண்றா அது. நீ கோயில் போயிட்டா காளி கோயில் போயிட்டு வந்து அட்ரா பூர்ண. சரி, ஓகே. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.